Hi friends, this is Deepa and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ABL ட்ரீல டெலிஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து பைனரி சர்ச் ட்ரீல எப்படி நம்ம டெலிஷன் பண்ணணுமோ சேம் வந்து அதே மாதிரி தான் வந்து ABL ட்ரீலையும் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் வந்து இதில் வந்து இந்த ரூல் வந்து நமக்கு தெரியும். 0 சைல்டு 1 சைல்டு 2 சைல்டு இருந்தால் எப்படிலாம் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பைனரி சர்ச் ட்ரீலேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அண்ட் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து -1 0 1 இருந்தால் நோ ப்ராப்ளம். அண்ட் வந்து இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஏவிஎல் ட்ரீல இன்சர்ஷன் பண்ண ட்ரீயை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் இந்த 3 ரூலில் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். அண்ட் வந்து இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து ரூல் வந்து என்ன அப்படின்னா 0 சைல்டு இருந்தால் எப்படி வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து 16 வந்து டெலீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து டெலிஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் பைனரி ட்ரீல இருந்த மாதிரி. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் மட்டும் செக் பண்ணுவோம். பேலன்சிங் ஃபேக்டர் வந்து சப்போஸ் -1 0 1 இதை தவிர வேறு ஏதாச்சும் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ரொட்டேஷன்ஸ் பண்ணி தென் ஆஃப்டர் வந்து நம்ம வந்து அந்த ட்ரீயை வந்து பேலன்ஸாக மாற்றுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ 16 வந்து ஹேவிங் நோ சைல்டு. ஸோ டெலீட் பண்ணலாம். 16 டெலீட்க்கு வந்து டீன் போட்டுக்கிறேன். 16 வந்து டெலீட் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஸோ 16 மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற நோட்ஸை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் 17, இங்கே வந்து 6 10, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதணும். அண்ட் வந்து 5 8 இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு மெயின் திங் அப்படின்னா எவ்ரி டைம் வந்து நோடை ரிமூவ் பண்ணாலும் சரி இன்சர்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணுவோம். ஸோ லீஃப் நோடுக்கு வந்து ஆப்வியஸ்லி 0ன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1 - 1 இஸ் 0. அண்ட் வந்து இங்கே லெஃப்டில் எதுவுமே இல்லை 0. ஸோ ரைட்டில் 1 இருக்குது. ஸோ 0 - 1 இஸ் -1. ஸோ இங்கே செக் பண்ணிங்க இந்த 9 அப்படின்ற நோடுக்கு செக் பண்ணால் இங்கே வந்து 2 இருக்குது லெஃப்டில். ஸோ ரைட்டில் 1 இருக்குது. 2 - 1 இஸ் 1. அண்ட் வந்து இங்கே வந்து த்ரீ நோட்ஸ் இருக்குது. பட்னா ரைட்டில் வந்து 2 இருக்குது. ஸோ 3 - 2 இஸ் 1. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மீன்ஸ் 0 சைல்டு தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 17 டெலீட் பண்ணலாம். பிகாஸ் வந்து 17 ஹேவிங் ஒன்லி 1 சைல்டு தட் இஸ் 20. ஸோ நம்ம வந்து இப்போ டெலீட் 17 பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து லெஃப்டில் இருக்கிற நோட்ஸ் மட்டும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன்லி 1 சைல்டு இருக்கிற நோடை வந்து நம்ம டெலீட் பண்ணால் ஜஸ்ட் வந்து இங்கே 17 பதிலாக 20 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அவ்வளோதான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம். இங்கே வந்து 2 இருக்குது லெஃப்டில். ஸோ ரைட்டில் 1 இருக்குது 1. அண்ட் இங்கே வந்து லாங்கஸ்ட் பாத் எடுக்கணும். ஸோ 3 இருக்குது. லாங்கஸ்ட் பாத் அப்படின்னா வந்து இது அண்ட் இது. ஸோ இந்த 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 லைன் எடுக்கலாம். ஒரு இப்படி வர லைன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் இப்படி வர லைன்ஸ் எடுக்கிறேன். ஸோ லாங்கஸ்ட் பாத் 3. அண்ட் வந்து இங்கே வந்து ரைட்டில் வந்து ஒன்லி 1 இருக்குது. ஸோ 3 - 2 இஸ் 2. அண்ட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆகுது 15ல். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆயிருக்கா. ஸோ வந்து லெஃப்ட்னா சம் ரொட்டேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக மாறிடும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எல்எல் எடுத்துக்கலாம். எல்எல் ரொட்டேஷன். இப்போது நமக்கு எல்எல்னா தெரியும். எல்எல்னா 2 கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆச்சோ அதை K1 அப்படின்னும் அதுக்கு கீழே இருக்கிற நோடை வந்து K2 வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோமா. ஸோ நமக்கு தெரியும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா K2 மேலே போகணும், K1 கீழே போடணும். K2 வந்து 15க்கு பதிலாக வந்து நம்ம வந்து என்ன போடணும் 9 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து K2. தென் வந்து இப்போ வந்து நம்ம 15 வந்து டெலீட் 15 வந்து நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆச்சா. ஸோ வந்து K2 வந்து மேலே போகும் அண்ட் K1 வந்து கீழே வரும். ஸோ K2 வந்து 9 வந்து ரூட் நோடாக போடணும். அண்ட் வந்து இங்கே வந்து 15 இருக்கு இல்லையா. ஸோ 15 வந்து ஆப்வியஸ்லி
வந்து ரைட் சைடுல தான் வரும். பிகாஸ் வந்து 15 வந்து 9 விட வந்து பெருசு. ஏன் அப்படின்னா K2 மேல போடணும். K1 தானே இது 15. ஸோ அதை வந்து கீழே போடணுமா, ஸோ அதனால கீழே போட்டிருக்கேன். தென் வந்து 20 பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரைட் சைடில் வரும். ஏன்னா 15க்கும் வந்து பெருசு தான் வந்து 20. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து அப்படியே வந்து இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து இதுக்கப்புறமேட்டு 6 இருக்கு. ஸோ 6 இங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 10 இருக்கா. ஸோ 6க்கு லெஃப்ட் சைடு வந்து 6க்கு ரைட் சைடு வந்து 10 வரும். தென் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5 இருக்கா. ஸோ 5 வந்து 6ஐ விட வந்து லெஸ்ஸர். ஸோ அதனால் லெஃப்ட் சைடு போடுங்க. இப்போ வந்து 8 இருக்கு. ஸோ 8 செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 இருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் கீழே வரும்போது தான் 8 இருக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் 10 போட்டேன். தென் வந்து கீழே வரும்போது 8 இருக்கா. ஸோ 8 வந்து 6ஐ விட கிரேட்டர், பட் வந்து 10ஐ விட லெஸ்ஸரா. ஸோ 8ஐ வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. ஸோ ரைட் சைடில் 1 இருக்கு, -1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 1 இருக்கு, பட் ரைட் சைடில் எதுவும் இல்லை. 0 - 1 is 1. அண்ட் இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே வந்து ரைட் சைடில் 2 இருக்கு, -1. அண்ட் இங்கே வந்து லாங்கஸ்ட் பாத் 3. இது ஸோ லாங்கஸ்ட் பாத் வந்து 3. அண்ட் வந்து ரைட் சைடில் லாங்கஸ்ட் பாத் வந்து இது 2. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 - 2 is 1. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து எங்கேயும் அக்கர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 சைல்டு இருந்தால் எப்படி வந்து நம்ம வந்து நோட்ஸை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இதுதான் நம்ம கடைசியாக வந்து 17 டெலீட் பண்ணதுக்கு வந்த ட்ரீ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 6 இருக்கு இல்லையா. ஸோ 6ஐ வந்து டெலீட் பண்ணலாம். பிகாஸ் வந்து 6 ஹேவிங் ரைட் அண்ட் லெஃப்ட் child, it having 2 child. ஓகேவா, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து டெலீட் வந்து 6 பண்ணி பார்க்கலாம். ஸோ டெலீட் 6 பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற ரூட் நோட் வந்து 9 அண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறத நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரைட் சைடில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக போகிறதில்ல. ஸோ லெஃப்ட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம இதை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. ஸோ இது நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரூல் தெரியும். ஸோ இந்த நோடுக்கு 2 சைல்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூவை ரூட் நோடாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆர் வந்து ரைட் சைடில் இருக்கிற லெஸர் வேல்யூவை எடுத்து ரூட் நோடாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரைட் சைடில் இருக்கிறத வந்து ரைட் சைடில் இருக்கிற லெஸர் வேல்யூவை வந்து ரூட் நோடாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லெஸர் வேல்யூ அப்படின்னு இந்த 2 தான் ரைட்டு. ஸோ இதில் லெஸர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 லெஸர் வேல்யூ. ஸோ நான் வந்து இங்கே வந்து 8ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 8க்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து 5 வரும் அண்ட் ரைட் சைடு வந்து 10 வரும். ஸோ 6 வந்து டெலீட் பண்ணியாச்சு. தென் வந்து வாங்க இப்போ வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம். 1 is 0 and 1 minus 0 minus 1 is -1 and இங்கே வந்து 2 இருக்கு, பட் இங்கேயும் 2 இருக்கு. ஸோ 2 minus 2 is 0. ஸோ இப்படி தான் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் அக்கர் ஆயிருக்கா பார்க்கணும். ஸோ இங்கே எதுவுமே அக்கர் ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து டெலிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாச்சு. 0 சைல்டு 1 அண்ட் 2 சைல்டு இருந்தால் எப்படி வந்து நம்ம வந்து நோடை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ச்சிங் வந்து நமக்கு தெரியும். சர்ச்சிங் வந்து ஒன்றும் இல்லை. இப்போது இந்த இதுவே எடுத்துக்கோங்க, இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 20 என்னோட டார்கெட் வேல்யூ வந்து நான் 20ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 20ஐ வந்து இந்த ட்ரீல வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா 20யும் 9யும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு வரும், லெஸராக இருந்தால் லெஃப்ட் சைட். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து 20 வந்து கிரேட்டர் தான் 9ஐ கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் சைட் ட்ராவல்ஸ் பண்ணோம், லெஃப்ட் சைடை இக்னோர் பண்ணிடும். ஓகேவா, போகாது, இந்த சைட் போகாது. ஸோ இதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு 15க்கு வரும். 15க்கு வந்துட்டு இங்கே வந்து ரைட்டா இல்லை லெஃப்டான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 15ஐ விடவும் பெருசு. ஸோ ரைட் சைடு வரும். அண்ட் இங்கே டார்கெட் எலமெண்ட்டும் இங்கே இருக்கிற ட்ரீல இருக்கிற நோட் எலமெண்ட்டும் சேமாக இருக்கு. ஸோ வந்து we get the result 20. ஓகேவா. ஸோ நமக்கு
நம்ம தேடிட்டு இருக்க எலமெண்ட் வந்து ட்ரீல இருக்கு. சப்போஸ் வந்து நம்ம தேடிட்டு இருக்கிற எலமெண்ட் வந்து 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ 100 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ சேம் வந்து 20 வரைக்கும் வரும். ஸோ 20 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ இதுக்கு ஏதாச்சும் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஏதாச்சும் நோட் போதான்னு பார்க்கும். ஸோ இது வந்து லீஃப் நோடா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட தேடுற எலமெண்ட் வந்து தேர் இஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லும். ஸோ இப்படிதான் வந்து சர்ச்சிங் பண்ணணும். அண்ட் வந்து இதில் வந்து டெலிஷன் வந்து ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் see you in the next video. Thank you friends.